இது? நம்மளும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது? அந்த பார்சல் வரும் அந்த பார்சல் வரவே மாட்டுது. சரி ஓகே, பக்கத்துல இருக்க லில்லியோட மாமா கிட்ட வந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம அந்த பார்சலுக்கு வெயிட் பண்ணலாம். அவங்களும் சில திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கல்ல. ஓகே, இங்க வந்தாச்சு. இப்போ டோரை நாக் பண்ணி பார்ப்போம். லில்லி மாம் இருக்கீங்களா? ஓ, இங்க தான் இருக்கீங்களா? ஆக்சுவலி நம்ம ஒரு பார்சல் லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணோம்ல, அது இன்னைக்கு தான் வரப்போகுது. அந்த பார்சல் நான் ஓபன் பண்ணணும். அதுக்கு நீங்களும் வரீங்களா ப்ளீஸ்? நீங்க வந்தீங்கன்னா உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருவேன். சரி ஓகே, நான் பக்கத்துல அட்ரஸே கொடுத்துருக்கேன். அங்கேயே போய் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த பார்சல் தான். இங்க பாருங்க, அமேசான்ல இருந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாமா? ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. என்னது இது, இவ்வளோ ட்ரெஸ்ஸாக கொட்டுது? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. ஆனால் என் பொண்ணுக்கும் நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் தானே ஆர்டர் பண்ணேன். அந்த ட்ரெஸ்ஸா இது? இது ரொம்ப சின்னதாக இருக்கே, அவளுக்கு செட் ஆகாதே. நீ ரிட்டர்ன் போட்டுரு. இது கண்டிப்பாக அவளுக்கு செட்டே ஆகாது. நீ கண்டிப்பாக ரிட்டர்ன் தான் போட்டாகணும். ஓ மை காட், நோ, இது வந்து அவளுக்கு கிடையாது. இது வந்து நிலாக்கு. அவகிட்டயும் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னான். ஸோ தட் ஒன்லி நான் இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ தட் நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மல்டி கலர் அண்ட் அப்ட்ராக்ட் ஆர்ட் மாதிரி இருந்தது. Why? Because இந்த மாதிரி மல்டி கலர் ட்ரெஸ் எனக்கு இல்லவே இல்லை. இதோட குவாலிட்டி கூட ரொம்பவே சூப்பராக சில்கியாக இருந்தது. அதனால தான் இது எனக்கு நான் ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் என்ன இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பிங்க் கூட நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்க, இந்த பிங்க் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பிங்க் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அதனால இந்த பிங்க் உங்களுக்கு தான் நான் ஆர்டர் பண்ணேன். எப்போவே நீங்கள் டிஷர்ட் அண்ட் பேண்ட் தானே போடுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்க. உங்களுக்கு ரியலி ரொம்பவே நல்லா இருக்கும். நாளைக்கு ரெட்டியோட பர்த்டே வருது பார்த்தீங்களா, அதனால நீங்கள் இதை வேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஷார்ட் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. வெல்க்ரோ தான் வச்சிருக்கா ஜிப்பா? ஓகே, வெல்க்ரோ தான் வச்சிருக்கு. எனக்கு வெல்க்ரோனா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, நான் இதை நாளைக்கு போட்டு பார்க்குறேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. பிளெயினாக தான் எனக்கு பிடிக்கும். டிசைன்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. நெக்ஸ்ட் இந்த 6H ஏதோ போட்டிருக்கே, இது என்னது? இது யாருக்கு? இது உனக்கா இது வாங்கியிருக்கேன். 6H அப்படின்னு போட்டு பீச் கலர்ல இருக்கு. நோ, இது நான் எனக்கு வாங்கல. ஆக்சுவலி இது வந்து நான் ரெடிக்கு தான் வாங்கியிருக்கேன். அதாவது உங்க அக்காவோட பொண்ணு கலர் ரெடி, அவளுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். Why? Because அவளுக்கு நாளைக்கு பர்த்டே. நீங்க ஆல்ரெடி 2 ட்ரெஸ்ஸஸ் அவளுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்களா? அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து அவள் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் போட்டுக்கிட்டோம். இது வேணா அவள் ஈவினிங் போட்டுக்கிட்டோமே. ஏன்னா பீச் கலர் இது நல்லா இருந்தது, அதனால தான் நான் ஆர்டரே பண்ணேன். அவளுக்கு ரொம்ப பிரைட்டான கலர்ஸ்லாம் பிடிக்காதுல்ல, அதனால தான் நான் இந்த பீச் கலர் பார்த்தோன்னே ஆர்டர் பண்ணிட்டேன். இது நல்லாவே ஆஃபரில் வேற போயிட்டு இருந்தது, அதனால ஆர்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது உங்களோட பொண்ணுக்கு ஆர்டர் பண்ண ட்ரெஸ். இதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் வேணா டச் பண்ணி பாருங்க. நெட் கிளாத்லாம் வச்சிருக்கு. ஆமாம், நெட் கிளாத்லாம் வச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் சம்கீஸ்லாம் உள்ள போட்டு ரொம்பவே அழகா இருக்கு. ஹார்ட்டின்ல டிசைன்லாம் போட்டிருக்கு. நெட் கிளாத்துக்கு உள்ளோடி லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் முடிஞ்சிருச்சுல. நெக்ஸ்ட் வேற ஏதோ காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னல, அதவே எடுத்துரு. உண்மையிலே இது நல்லா இருக்கு. இதுவும் வெல்க்ரோ தானே? எஸ், எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நான் வெல்க்ரோல தான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய வெல்க்ரோவா இருக்கும். இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த வெல்க்ரோ வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த நெட் வச்சிருக்கிறதுனால ரொம்பவே க்யூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ண பிரேஸ்லெட்லாம் வந்துருச்சு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஹேர் பேண்ட் தான். இந்த ஹேர் பேண்டாவும் நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா வேற மாதிரி கூட நம்ம ஹேண்ட்ல போட்டுக்கலாம். என்னது இது, ஹேர் பேண்டா? இதை மட்டும் நான் இவனோட தலையில போட்டேன்னா தலையே மறைஞ்சிரும், என் ஃபேஸே மறைஞ்சிரும். நோ, இதை நான் ஹேர்ல போட மாட்டேன், என்னோட ஹேண்ட்ல தான் போட்டுப்பேன். இங்க பாத்தீங்களா, என்னோட கையில போச்சோடனே ரொம்பவே கியூட்டா இருக்குல்ல. எனக்கு இந்த கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. லில்லியோட ட்ரெஸ் கலர் தான் இது. அண்ட் தென் இங்க பாருங்க, இந்த பிரேஸ்லெட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னது பிரேஸ்லெட்டா? கூட இங்க பாப்போம். இல்ல இது இப்படிதான் போட்டுக்கணும். ஓ மை காட், அவங்க கூட ரொம்ப ஃபன்னியா இருக்கு. இப்படிலாம் இதை போடக்கூடாது. இதை வந்து நம்ம ஹேண்ட்ல தான் போட்டுக்கணும். ஏங்க நான் கொடுங்க, நான் உங்களுக்கு போட்டு
கூட வச்சிருக்கோம். இப்போ நான் எடுத்து என்னோட ஃபேஸில் போட்டு காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். காண்டாக்ட் பவுடர் வந்து நம்ம மேக்கப்புக்கு அப்புறம் போட்டால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் போடுறேன் பாருங்க, இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம ஃபேஸில் போட்டுக்கலாம். நீங்களும் கொஞ்சம் போட்டு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வேற என்ன வாங்கியிருக்கேன்? இதெல்லாம் லாஸ்ட் வீக் வாங்கினது, இந்த வீக் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லிப் பாம். அது அப்படியே க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட போட்டு அப்படியே நம்ம எடுத்து போய்க்கலாம் எங்கே வேணாலும். இப்போ பாருங்கள், இது அப்படியே உள்ளேருந்து நம்ம கையில் எடுத்தோம்னா ரெட் கலரில் இருக்கா, அப்படியே நம்ம எடுத்து நம்மளோட லிப்ஸில் போட்டுக்கலாம். இது நம்ம கொஞ்சோண்டு போட்டாலே நிறையா போட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம ஜஸ்ட் அப்டேட் போட்டாலே சூப்பராக இருக்கும். ஓகே, இது அப்படியே ஸ்ட்ராபெரி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? அதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரையும் ஆகவே ஆகாது, நல்லா மாய்ஸ்சரைஸாக தான் இருக்கும் எப்போவுமே. இது நல்லா இருக்கா? இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, இதை வச்சுட்டு வேறு எதுவும் வாங்கியிருக்கேன்னு சொன்னல, அதையும் எடுப்போம் இந்த பாக்ஸில் இருந்து. இந்த பாக்ஸ்க்குள்ளே இன்னும் எக்கச்சக்கமாக கிடக்குது. இதோ இது என்னது? பார்க்க நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கு, ஆனால் பெருசாக இருக்கு. நோ, இது வந்து நெயில் பாலிஷ் கிடையாது, இது லிக்விட் மேட் லிப்ஸ்டிக். இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை அப்படியே நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணால் உள்ள ப்ரஷ் மாதிரி இருக்குமா, அதை அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ எடுத்தா நான் என்னோட ஹேண்டில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது அப்படியே கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். எல்லாமே வந்து நம்ம பிரைட் கலர்ஸாக வைக்காம ஏதாவது ஒன்று டார்க் கலராக வச்சா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் நெயில் பாலிஷ். இந்த நெயில் எனாபிள் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் நம்ம நெயில்ஸில் போடும்போது உண்மையில சூப்பராக தான் இருக்கும். இருங்க, நான் போட்டு காட்டுறேன். இந்த கலர் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, ஆனால் வந்து அது காலி ஆயிடுச்சு. அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ புதுசாக வாங்கி. ஓகே, இதை போட்டு காட்டுறேன் பாருங்க. போட்டாச்சு. சூப்பராக இருக்குல்ல? இந்த ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது கூட ஒரு லிப் பாம் தான். இதை அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா அது வரும். நல்லா பெருசாகவும் வரும். நம்மளுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? இது பார்க்க வேணா லிப்ஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இது லிப் பாம் தான், லிப்ஸ்டிக் கிடையாது. நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இருக்க மாதிரி இருக்கே உள்ள. இன்னும் என்னென்ன வந்திருக்குன்னே தெரியல. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். நான் பைனாப்பிள் ஃப்ளேவரில் கூட ஒரு லிப் க்ளாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதான் அது. இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர், லைட்டாக பிங்க் ஷேட் இருக்கும். இது வந்து லிப்ஸ்டிக் அண்ட் லிப் பாம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது. இது பார்த்தீங்களா? நான் அப்படியே போட்டு காட்டினா நம்மளுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும் நம்ம லிப்ஸை. இப்போ போட்டு காட்டுற பாருங்க, லிப் க்ளாஸ் சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இப்போ இதையும் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னமோ வாங்கியிருந்தேன், எங்கன்ட்டு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஹீல்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். இந்த நெயில் கட்டர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம இந்த நெயில் கட்டர் பார்க்க நெயில் கட்டர் மாதிரியே இருக்காது, க்யூட்டாக குட்டியாக இருக்கும். இந்த பிங்க் கலரில் வேறு இருந்ததும் எனக்கு பிங்க் தான் ஃபேவரட். அதனால தான் நான் பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம திருப்பணும்னு வச்சுக்கோங்க, நெயில் கட்டர் வந்துடும். இட்ஸ் ரியலி குட் ரைட்? இப்போ பாருங்க, நம்ம ஹேண்டை வச்சு அப்படியே மேலே கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நெயில் கட்டர் டிசைன். இப்போ வந்து இங்கே குட்டியாக டாட்டாக இருக்குல்ல, இந்த டாட்லாம் வச்சு நம்ம நெயிலில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி மீடன் பழம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். நீ பேசுறதே செம காமெடியாக இருக்கு ரோஸ். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். இது என்னது? ஹீல்ஸா? சரி, நீ ஹீல்ஸ் வாங்கியிருக்க, அது ஏன் ஒரு பேரா வாங்கியிருக்க? இங்கே பாரு, ஒரு ஹீல்ஸ் வாங்கியிருக்க, அதுக்கப்புறம் அதே மாதிரி அச்சு அசலா இன்னொன்று வாங்கியிருக்கியே. ஒன்று தொலைஞ்சா இன்னொன்று போடுறதுக்கா? நோ, இது அதுக்கு கிடையாது. இது வந்து ஒன்று நான் எடுத்துப்பேன், இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கணும். ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங்காக போட்டுக்கலாம். மேட்சிங்னா ஒரே கலர் கிடையாது, ஒரே டிசைன் கூட. இங்கே பாருங்க, ரெண்டுமே அப்படியே தான் இருக்கும், எக்ஸாக்ட்லி அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்க, இது இப்படி இருக்கா, இதை அப்படியே
இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.